தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, திருதியை திதி மாலை 6:44 வரை உள்ளது. அதற்கு பின்னர் சதுர்த்தி திதி தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், இரவு 7:42 வரை உள்ளது. இன்று ஸ்ரீ சங்கடார சதுர்த்தி. விநாயக பெருமான் ஆலயங்களில் மாலையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 இருந்து 11:45 வரை, மாலை 6:30 இருந்து 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 இருந்து மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 இருந்து 9 மணி வரை. இன்று சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஆகும். இன்று இரவு 7:42 வரை பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், அதற்கு பின்னர் உத்தரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளில் நீங்கள் தொடங்கும் காரியங்கள் சற்று தாமதம் ஆகும். நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு வர தாமதம் ஆகும். பொறுமை அவசியம் தேவை. சகிப்புத்தன்மை கூடுதலுடன் இருந்தால் எல்லா வகையிலும் வெற்றி பெறலாம். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் மாலையில் விநாயக பெருமான் ஆலயம், அதற்கு பின்னர் முருகபெருமான் ஆலயம் சென்று 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா காரியமும் தடையின்றி முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வரும். வியாபாரிகள் அமோக தனலாபத்தை அடைவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். இன்று மாலையில் நீங்கள் பிள்ளையார் ஆலயம் சென்று பிள்ளையாருக்கு சிறு தேங்காய் உடைத்தால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சில காரியங்கள் தடங்கள் உண்டாகும். அதற்கு பின்னர் ஜெயம் உண்டாகும். மன உறுதியுடன் செயல்பட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி காணலாம். வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை அடைவர். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு வர சற்று தாமதம் ஆகும். எல்லாவித காரியங்களும் நன்மையாக முடியும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றினால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு கிடைக்கும். வியாபாரிகள் அமோக தனலாபத்தை அடைவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். இன்று மாலையில் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் ஆலயம். பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றினால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிலும் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறாமல் இருப்பது மிகவும் நன்று.
வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயக பெருமான் ஆலயம். அதற்கு பின்னர் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றினால் எல்லாவித நன்மையும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சுலபமாக முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு கிடைக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் அமோக தனலாபத்தை அடைவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயில். அதற்கு பின்னர் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றினால் எல்லாவித காரியமும் தங்கு தடையின்றி நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வாராத கடன் இன்று வசூலாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். இன்று புதிதான பொருள் வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடுதலாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லாவித காரியமும் தங்கு தடையின்றி நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சற்று நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. தொழில் சுமாராக நடக்கும். வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை அடைவர். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும். அமைதியுடன் பொறுமையுடன் இருந்தால் எல்லா காரியமும் நன்றாக நடக்கும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம். ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றினால் எல்லா காரியமும் தங்கு தடையின்றி நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நன்றாக நடக்கும். இருந்தாலும் நண்பர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வர சற்று தாமதம் ஆகும். பொறுமை தேவை. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயில். அதற்கு பின்னர் ஷீரடி சாய்பாபா ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் உங்களுக்கு தனவரவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று நினைத்த காரியம் நன்றாக நடக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமாக நடக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயில். அதற்கு பின்னர் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபட்டால் எல்லா வகையிலும் கூடுதல் பலன் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு வர சற்று தாமதம் ஆகும். பொறுமை அவசியம் தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் அமோக தனலாபத்தை அடைவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முதலில் பிள்ளையார் கோயில். அதற்கு பின்னர் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றினால் எல்லா காரியமும் நன்மையாக நடக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்.
இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முதலில் பிள்ளையார் கோயில், அதற்கு பின்னர் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.